ஹாய் மக்களே, நான் உங்கள் குரு பிரகாஷ். இன்றைக்கி எபிசோட் 7ன்னு நினைக்கிறேன். சண்டேன்றதுனால வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டார்ட் அப்போட 4 பில்லர் என்ன. அகைன் நான் இது வந்து யூடியூப்பில் இருக்க வீடியோஸ்லாம் சம்மரி பண்ணி உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் புக்ஸ் நிறையா வாங்கியிருக்கேன், அதிலேருந்து நிறையா ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அது இல்லாமல் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்புக்கு எப்படி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நிச்சயம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். அண்டு நீங்கள் எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும், இல்லை எந்த மார்க்கெட்டில் நீ இறங்கணும் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்ல போகிறேன். இது 3 தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க சீக்கிரமாக பார்த்துலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குதா நீங்கள் நினச்சதை செய்கிறதுக்கு அப்படின்றத பார்க்கணும். அடுத்து அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஐடியா தான், உங்கள் ஐடியா கரெக்டாக செட் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அது ஒரு ஹைப்போதீசிஸ் மாதிரி, என் ஐடியா ஒர்க் அவுட் ஆகும், என் ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது, இது 2 ஆன்சர் தான் இருக்கணும். ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அடுத்து நீங்கள் போகணும். உங்கள் டீம் இருக்கா, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளில் முடிப்பீங்க, அதுக்குள்ளார எவ்வளோ ஃபேஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஃபேஸையும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இது 2வது. 3வது வந்து எக்ஸிக்யூஷனில் இறங்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லைக் வந்து எல்லா ஆக்டிவிட்டியுமே பேரலாக போயிட்டு இருக்கணும். இது ஒன்று முடித்தா தான் நான் இன்னொன்று முடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிலே வந்து அதிகமாகும், ஓகேங்களா? அடுத்து 4வது ப்ராடக்ட் அந்த அளவு ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் முன்னாடி ஆர்என்டி பண்ணி வச்சுருக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் அதை நான் நம்பி இறங்க முடியும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு லேடி ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, உமன் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து கேக் செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ வந்து கேக் செய்கிற இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசு. ஆல்ரெடி அதுலேயே வந்து நிறைய லெஜண்ட்ஸ்லாம் இருக்காங்க. பட் அந்த கேக்குன்றது அப்போ மார்க்கெட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அந்த இதில் நீங்கள் பர்டிகுலராக எந்த ஒரு ஃபீல்டு வந்து சூஸ் கேக் செய்கிறதில்ல எந்த ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டை மட்டும் எடுத்து அதில் உங்களை எந்த ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது ரொம்ப மெயினு. அது ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும், மார்க்கெட்டை கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு குளத்தில் ஒரு 100 மீன் வாழுது. அந்த 100 மீனில் நீங்கள் ஒரு 101வது மீனாக போக போகிறீங்களா அப்படின்றக்கப்ப உங்களுக்கு 100 மீனில் நீங்கள் 101வது மீனாக போகிறீங்கன்னா ஆல்ரெடி ஒரு புல்லிங் நடக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மிஷனை வந்து பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அன்னோன் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மீன் தொட்டியில் இருக்கீங்க அப்படின்றப்ப அந்த மீன் தொட்டியில் ரொம்ப 2-3 மீன் இருக்குது, இல்லை மீனே இல்லை, இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மீன் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து அது உங்களோட இடம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். நீங்கள் தான் அந்த இடத்துக்கான பூர்வக்குடின்ற மாதிரி வரும்ல, அது மாதிரி தான் அந்த ஸ்டார்ட் அப்லையும். நீங்கள் மார்க்கெட் வந்து நீங்கள் 101வது ஆளாக போகிறீங்களா இல்லை ஆளாக போகிறீங்களான்றதை பொறுத்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து மொத்தமாகவே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், அகைன் நான் சொன்ன அதே இதையே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் கேக் செய்கிறது முடிவாயிடுச்சு. நீங்கள் ஒரு ஐடி வேலையில் இருந்திருக்கீங்க, ஆனால் கேக் செய்கிறதுன்றது உங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி. அந்த ஸ்கில் உங்களுக்கு நல்லா வந்துடுச்சு. ஒரு கேக் செஞ்சு பார்க்குறீங்க, அதை வந்து ரிவ்யூ கொடுக்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் வந்து கேக் ஆர்டர் பண்ணி உங்கள் ஆஃபீஸ்லேயே வாங்கிக்கிறாங்க, சம் ஈவெண்ட்ஸ்க்கு, பர்த்டே ஈவெண்ட்ஸ்க்கு, இல்லை ஃபேர்வெல் ஈவெண்ட்ஸ்க்குலாம். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுன்னா, சரி இது வந்து கொஞ்சம் இந்த ஒரு ஹாபியை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எஃபர்ட் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா பிறக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உடனே போய் கேக் ஷாப் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்று போயிருவீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, மார்க்கெட், அந்த கேக்கை வச்சு செலிப்ரேட் பண்ணுற மார்க்கெட் பெருசு. அந்த பர்டிகுலர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ரீஜியன் வந்து ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு கஸ்டமருக்கும் அந்த மார்க்கெட்டோட ப்ராடக்ட்டுக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸோட சைக்காலஜியோ இல்லை பேரண்ட்ஸோட சைக்காலஜியோ தெரிஞ்சிருந்தால், ஃபார் இப்போ வந்து இங்கே இருக்க ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்காகவே இப்போ வந்து ரொம்ப செலவு பண்ணுறாங்க. பிறந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி இப்போ வந்து குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இருந்த ஜென்ரேஷனில் அது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ். மீன்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் இருந்த ஜென்ரேஷனில் அது ஒரு நார்மல் ப்ராசஸ். இப்போ வந்து அது ஒரு பெரியதாக வந்து நம்ம சோசியல் மீடியாவில் செலிப்ரேட் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பர்த்டே அந்த ஒரு சைல்டுக்கு அப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு வேணாலும் அமௌண்ட்டை கொடுத்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் உங்களுக்குன்னா, அந்த ஃபஸ்ட் இயருக்கான கேக் மட்டும் நீங்கள் செய்கிற மாதிரி இறங்குனீங்கன்னா உங்களோட மார்க்கெட் சின்னது. அண்ட் வந்து அந்த மார்க்கெட்டு க்ரோத் ஆகுமா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு தான் இறங்கணும், ஓகேங்களா? இது வந்து மெயினான இம்பார்ட்டண்ட்டான செக்லிஸ்ட்டு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உழுகிற மார்க்கெட், அதாவது உங்களோட ஃபிஷ் டேங்க் வந்து க்ரோத் ஆகுமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா? அப்படி க்ரோத் ஆகும் தெரிஞ்சிருச்சு, உங்கள்கிட்டையும் கரெக்டான ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா
அப்படியே வந்து குதிச்சிடணும் அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளார. அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா, உங்கள் நிச்சயம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதாவது வந்து மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு டொமைனுக்குள்ளார மட்டும்தான் போக போகிறேன் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அது ரிலவெண்ட்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஒரு பேரண்ட் வந்து எப்படி எதிர்பார்ப்பாங்க, அண்ட் வந்து ஒரு சைல்டுக்கு எப்படி இருந்தால் அது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறப்ப உங்களுக்கு உங்கள் ஸ்கில்லு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ப்ராடக்ட்டுமே அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றுவீங்க. ரிலீஜியன் சொல்லிட்டேன், ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேபி கலராக இருந்தால் பிங்க் கலர், பேபி பாயாக இருந்தால் ப்ளூ கலர், அந்த மாதிரி வச்சுட்டு அண்ட் ஸ்பைடர்மேன் வைக்கலாமா, பாபி டால் வைக்கலாமா, இந்த மாதிரிலாம் அந்த குழந்தைக்கு வந்து எது கேட்சியாக இருக்கும். 1 இயர் குழந்தைனாலும் அது வந்து கலரு வந்து சென்ஸ் பண்ணுற இது வந்திருக்கும். அண்டு அந்த குழந்தைக்கு எது பிடிக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு சிஆர்எம் சர்வே மாதிரி எடுத்து அது வச்சு உங்களோட ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிங்கன்னா, ஒரு காலப்போக்கில் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் டெவலப் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிராண்ட் க்ரியேட் ஆகும் உங்களோட கம்பெனிக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு எம்ப்ளாயியை வச்சு ஒரு டீமை வச்சு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டவுட் வரும், எனக்கு கேக் நல்லா செய்ய தெரியும், அதனால் என்னோடய ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் ஆகும்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு கேக் நல்லா செய்ய தெரியும், ஆனால் கேக் கம்பெனியை வந்து உங்களால் ரன் பண்ண தெரியுமா அப்படின்றத கேளுங்களேன், கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா ஒரு கேக் செய்கிறதுக்கும் ஒரு கேக் கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். இது FSSAI சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அந்த NOC சர்டிஃபிகேட் வாங்கணுமா, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். வீட்டில் இருந்து செய்கிறீங்கன்னா NOC தேவையில்லை, பட் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து இது நம்மளுக்கான ஒரு ஃபீல்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பக்காவான ஒரு லீகல் அட்வைசரியோடு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம், நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் என்னென்னா ரெஜிஸ்டர் பண்ணாமலே வந்து ஸ்டார்ட் அப் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அது லாங் டேர்முக்கு வருமானா யார் எப்போ எது பண்ணுவான்னு தெரிய முடியாதுல்ல. நீங்கள் ஒரு கேக் செஞ்சு கொடுக்குறீங்க, அதுக்கு FSSAI சர்டிஃபிகேட் இல்லைன்னு யாராவது ஒருத்தவங்க கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ அந்த ரிலவெண்ட் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ அடுத்து வந்து இதில் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதாவது வந்து ஒரு கேக்கை செஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு அன்னைக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்க்குறீங்கன்னா அதை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு இடையில் நிறைய ஃபேஸஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. நீங்கள் செஞ்சுருவீங்க, செஞ்சதுக்கப்புறமேட்டு அதை லாஜிஸ்டிக் பண்ணுறதுக்கு யாரை பிடிக்கணும் அப்படின்றது ஒரு கேப் இருக்கும். செய்கிறதுக்கான மெட்டீரியல் எங்கே ஒவ்வொரு வாட்டியும் போய் அலையணுமா அப்படின்றதுக்கு ஒரு கேப் இருக்கும். எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்குறதுல ஒரு கேப் இருக்கும். அண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சதெல்லாம் எப்போ கெட்டு போகும், அதுக்குன்னு இருக்க செல்ஃப் லைஃப் என்ன அப்படின்றத நீங்கள் தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு கீழே யாராவது வந்து ஒரு இன்டர்ன் மாதிரி வச்சுக்கிறீங்க கேக் செய்கிறதுக்கு, யாராவது மகளிர் சுய உதவி குழுவிலேருந்து 2-3 அம்மாக்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும். ட்ரைனிங் பண்ணுறப்ப உங்களை மாதிரி அவங்க செய்வாங்கன்றது தெரியாது. அதுக்கு நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கணும், இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு ப்ரொசீஜர், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சுருக்கணும். அது பண்ணதுக்கப்புறமேட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, லைக் அவங்களோட எந்த ஒரு இதுவும் இதை கலந்துடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு டைப் ஆஃப் ஐடியா வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு உங்களோட மிஷன் தெரியாது. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 இயர் குழந்தைக்கு பிடிக்கிற மாதிரி கேக் செஞ்சுருவாங்க. அப்போ வந்து நீங்கள் அகைன் அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி அதை ஐட்ரேட் பண்ணி அவங்கள வந்து அலைன் பண்ணணும், ஏன்னா உங்களோட ப்ராடக்டோட கோலுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு. அண்டு இந்த கஸ்டமரை பிடிக்கிறதுக்குன்ட்டு வந்து டிஜிட்டலி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்க்கணும். அண்டு வந்து இதுக்கு பில்டிங் கரெக்டாக பண்ணுறது, ப்ராப்பராக அமௌண்ட் வாங்கி பேமெண்ட் வாங்கிட்டு அதை வந்து ப்ராப்பராக பார்க்குறதுக்கான அக்கௌண்ட்ஸ் வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும். எவ்வளவு விற்று இருக்கும், எவ்வளோ லாபம் வந்திருக்கு, எவ்வளோ வந்து மெட்டீரியல் செலவு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்க, அந்த மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருந்திருக்கா, இதனால் எதுவும் ஃபீட்பேக் வந்திருக்கா, அப்படி எதை நீங்கள் மாற்றணும். அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் பண்ண போகிறீங்களா, குவாலிட்டி எஃபெக்டிவாக நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு இருக்க ஒரே ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் செய்கிறது. ஆனால் நீங்கள் ஆண்டர்ப்ரனராக மாறினீங்கன்னா உங்களோட வேலை கேக் செய்கிறது மட்டும் கிடையாது, மொத்த சப்ளை செயினையும் நீங்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மொத்த சப்ளை செயினோட கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கணும்னா அந்த மொத்த சப்ளை செயினோட விசிபிலிட்டி உங்களுக்கு நல்லா தெரியணும். அப்போனா மட்டும்தான் உங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக மாற முடியும். இது சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் நிறையா இருக்குது. மார்க்கெட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும், அண்ட் வந்து சேல்ஸுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அண்ட் வந்து இந்த மாதிரி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷனுக்காக என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். இது ஒரு சின்ன கேக் செய்கிறதுக்காக, ஓகேங்களா. அண்ட் இந்த ஒரு 1 இயர் இருக்க பேரண்ட்டோட கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி பிடிக்க போகிறீங்கன்றதுக்கு என்ன சைக்காலஜி யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் நிறைய இருக்குது, ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஸ்டார்ட் அப்போட ஒரு ஓவர் வியூன்னு சொல்லலாம். இது ஒரு கேக் செய்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். இதில் கேக்கு பதிலாக உங்களோட ஐடியாவை போட்டு இந்த மாதிரி விசுவலைஸ் பண்ணி பாருங்கள்.
ஒரு மார்க்கெட்டிங் என்ன பண்ணணும், என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், டார்கெட் மார்க்கெட் என்ன, அந்த மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக நான் எந்த மார்க்கெட்டை சூஸ் பண்ண போகிறேன், அந்த மார்க்கெட்டுக்கு வந்து அவங்கள பிடிக்கிறதுக்கு என்னென்ன சைக்காலஜி நான் ஹேண்டில் பண்ணணும், எனக்கு என்னென்ன லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராசஸிங் இருக்குது, என்னென்ன மாதிரி ஸ்டோரிங் இருக்குது, அதை வந்து எப்படி நான் கொண்டு போக போகிறேன், எனக்கு மொத்தமாக எவ்வளோ டைம் தேவைப்படும் ஒரு இதை முடிக்கிறதுக்கு, இப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் சிஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் ஆகிடும். அண்ட் இதுதான் வந்து முக்கியமாக நான் சொல்ல வந்தது. இதில் நீங்கள் 2 வகையான சைக்காலஜி ட்ரிக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். ஒன்று வந்து ஃபோமோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். ஃபோமோ அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிராண்டுக்கு ஒரு நேம் வந்துருச்சு. ஓகேங்களா? பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எல்லாருமே வந்து உங்களையும் வாங்குவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. காம்படிட்டர்ஸ்னு வந்துட்டா உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். காம்படிட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்வே வாங்குறீங்களா இல்லை கடையை மூடுறீங்களான்னு. கடையை மூடாமல் இருந்தால் எதுக்கு நீங்கள் அதுக்கு திறந்துக்கிட்டு? ஸோ காம்படிட்டர் வந்தாலும் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பஞ்சத்தை உருவாக்கணும் அப்படின்ற நான் சொல்லுவேன். அது பேர் தான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது, அதாவது ஒரே ஒரு குவான்டிட்டி தான் இருக்குது. அந்த குவான்டிட்டிக்காக 3 பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க. 3 பேரில் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றக்கப்ப எல்லாருக்கும் ஒரு மனநிலை இருக்கும், அப்போ நம்மளுக்கு கிடைக்காம போயிடுவோம் அப்படின்ட்டு. அதுதான் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்கன்றது ஒரு சைக்காலஜி இருக்குது. அது மூலமாக உங்கள் ப்ராடக்டோட பிராண்ட் வேல்யூவை அதிகப்படுத்தலாம். எப்பொழுதுமே ஒரு பொருள் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னா அதுக்கு வேல்யூ அதிகம். எக்ஸாம்பிள் தங்கம். எப்பொழுதுமே ஒரு பொருள் வந்து அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு வேல்யூவே இருக்காது. எக்ஸாம்பிள் காற்று. ஓகேங்களா? காற்று நீங்கள் நம்ம என்னைக்காவது மதிச்சிருக்கோமா? ஆனால் அதுதான் தேவை. ஆனால் அதை நம்ம என்னைக்காவது மதிச்சிருக்கோமா? கிடையாது. தங்கம் வந்து ரொம்ப ரேரஸ்ட் எலமெண்ட் இன் எர்த்து அப்படின்றதுனால அதுக்கு வந்து அதை வந்து பணத்துக்கு ஈடாக நம்ம பார்த்து அதை வந்து பயன்படுத்தியிருக்கோம் உலக பொருளாதாரத்தில். சரிங்களா? இதே சைக்காலஜி தான் உங்களோட ப்ராடக்ட் மேலேயோ இல்லை உங்களோட சர்வீஸ் மேலேயோ நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்னு சொன்னல. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆப்போனண்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 200 ரூபாய்க்கு உங்கள் கேட்க விற்கிறீங்க. ஓகேங்களா? அதில் வந்து 50 ரூபா லாபம். அதே மாதிரி தான் உங்களோட காம்படிட்டரும் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து 25 ரூபா தான் லாபம் பார்க்கணும். அப்போ வந்து எவ்வளோக்கு விற்கணும்? உங்கள் கேட்க 175 ரூபாய்க்கு விற்கணும். அது வந்து இந்த ரீசனால் விற்கிறேன் அப்படின்றவங்க வந்து நீங்கள் டேரெக்டாக சொல்லக்கூடாது. காம்படிட்டரை வந்து பீட் பண்ணணுன்றதுக்காக விற்கிறான்னு சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு ரீசன் வச்சு இந்த மாதிரி இதனால ஆஃபரு, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே ஆஃபரு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பேபியோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் எங்களோட கான்ட்ரிபியூஷனாக நாங்கள் வந்து 25% வந்து ஆஃபர் தரோம் அப்படின்னு நம்ம 25 ரூபீஸ் ஆஃபர் தரோம் அப்படின்னீங்கன்னா அது வந்து எப்பொழுதுமே பீப்புளோட மைண்டுக்கு வந்து அவங்களோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ண நான் ஒரு கரெக்டான இதை சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் ரொம்ப காசு கம்மியானதை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உங்கள் ப்ராடக்ட் இருந்தால் அவங்க ஈஸியாக வாங்கிடுவாங்க. ஸோ நான் 2 சைக்காலஜி சொல்லியிருக்கேன். இந்த 2 சைக்காலஜியும் வந்து ஒரு என்ன சொல்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு கஸ்டமர் ஏமாத்துறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. எண்ட் ஆஃப் தி டே வந்து கஸ்டமரை வந்து நீங்கள் ஏமாற்றினீங்கன்னா அவரோட ஈகோவை நீங்கள் டச் பண்ண மாதிரி ஆயிடும். அது வந்து உங்கள் மொத்த பிராண்ட் நேமையும் கொலாப்ஸ் பண்ணிடும். எப்பவுமே உங்கள் கஸ்டமர் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா லைக் அவர் வந்து உங்களோட ஒரு எப்படி சொல்கிறது அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். பட் வந்து உங்கள் கூட ஒரு இடத்துக்கு பயணிக்கிற ஒரு சக பயணியாக பாருங்கள். ஒரு சக பயணியை வந்து நம்ம ஏமாற்றுவோமான்னு நினச்சிட்டிங்கன்னா கிடையாது. நம்மளால் எவ்வளோ மூலம் அவங்கள கனெக்ட் பண்ண முடியும், நம்மளால் என்னென்ன இன்சைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும், இல்லை நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து வந்துடுறாருன்னா அவர் யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கட்சியை வந்து சார்ந்தவராக இருக்கலாம், அவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்கலாம். ஆனால் அந்த பயணம் முழுக்க ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் வந்து பேசிட்டு போவீங்களே, அது வந்து அந்த ஒரு இன்னசென்ஸான ஒரு பாண்டு இருக்குல்ல, அந்த மாதிரி பாண்டு வந்து எப்பொழுதுமே கஸ்டமர் கூட இருக்கணும். ஓகேங்களா? அந்த பாண்டு வந்து ஒரு பியூரான ஒரு பாண்டு நான் சொல்லுவேன். அந்த பாண்டு எப்பொழுதுமே உங்கள் கஸ்டமர் கூட இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு மிக முக்கியமான ஒரு இது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் ஆக்சுவலாக ரெடி பண்ணணும்னு தெரில, ஆனால் வந்து அந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நான் பாட்டு இறங்கிட்டேன்னா அதில் சக்ஸஸ் ஆகிடுவேன். ஆனால் எதை தான் சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, காசு இருக்குது ஆனால் ஐடியா இல்லை அப்படின்ற ஆளுங்களுக்கு அதுக்கு வந்து நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். இன்றைக்கி வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போயிடுச்சு, அதனால் நான் நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த ட்ரிக்கு வந்து இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிக்கை நான் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அது மூலமாக நான் கொஞ்சம் நிறையா லேர்னிங் பண்ணியிருக்கேன். அதையும் நான் சேர்த்து நாளைக்கு சொல்கிறேன். எல்லா சீக்ரெட்டையும் நான் சொல்லணும்னா சொல்ல மாட்டேன். எனக்குன்னு தனி சீக்ரெட்லாம் வச்சுருக்கேன். அது இல்லாமல் மீதி சீக்ரெட்ஸ்லாம் இதெல்லாம் ரிவீல் பண்ணால் நம்மளுக்கு கூடயும்
நிறைய பேர் நம்மள மாதிரி வருவாங்களே அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது நான் ரொம்ப டெப்த்தாக இறங்கி பார்த்ததை நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து நீங்கள் எப்படி அந்த டெப்த்து வரைக்கும் போய் பார்க்கணுன்றதுக்கான ஒரு படிப்பினையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நாளைக்கு சண்டே, இன்னைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே, நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். பை.